ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ரீ கன்னிகா சேவா சபா அம்மாப்பேட் சேலத்துலேருந்து அனுஷா பேசுகிறேன்ப்பா. இப்போ நான் மேலே போஸ்ட் பண்ணியிருக்கிறது அகத்திக்கீரையோட பூவில் எப்படி நம்ம பால் கறி செய்யலாம் அப்படிங்கிறது. இதற்கு தேவையான பொருட்கள்: அகத்திப்பூ 3 கைப்பிடி அளவு, சின்ன வெங்காயம், தக்காளி, பட்டை, லவங்கம், சோம்பு, கசகசா, கடலப்பருப்பு, தேங்காய், சோம்பு, உப்பு. முழு தேங்காயை துருவி வைத்து கொள்ளவும். பாதி தேங்காய், கசகசா, சோம்பு இந்த 3ஐயும் மிக்சியில் ஒன்றாக அரைத்து வைத்து கொள்ளவும். மீதி தேங்காயை பால் எடுத்து தனியாக வைத்து கொள்ளவும். ஒரு கடாயில் எண்ணெய், நெய் விட்டு கடலப்பருப்பு தாளித்து, பட்டை, லவங்கம் போட்டு, கருவேப்பிலை போட்டு, சின்ன வெங்காயம், தக்காளி, அகத்திப்பூ 3ஐயும் சன்னமாக கட் பண்ணி ஒன்றாக வதக்கி கொஞ்சம் தண்ணீர் தெளித்து வதக்கவும். பிறகு தேங்காய், கசகசா, சோம்பு மிக்சியில் ரன் பண்ணதை ஊற்றவும். பிறகு வரமிளகாத்தூள், தனியாத்தூள், உப்பு போட்டு நன்றாக கொதிக்கவும். கொதி வந்த பிறகு தனியாக அரைத்து வைத்திருந்த தேங்காய் பால் ஊற்றவும். ஒரு கொதி வந்த பிறகு இறக்கவும். இந்த பால் கறி இட்லி, தோசை, சப்பாத்திற்கு சைடிஷாக வைத்து கொள்ளலாம். சாதத்திற்கு பிசைந்து சாப்பிடலாம். இது இரவில் சாப்பிடக்கூடாது. இது கார்த்திகை மார்கழி மாதத்தில் அகத்திப்பூ நிறைய கிடைக்கும். இதனுடைய பலன்கள்: இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, நிறைய சத்து வகைகள் உள்ளன. இது பித்த நோயை குணப்படுத்தும். இதை எல்லாரும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. எட்ல